ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் காஃபி புடின் பண்ண போகிறேங்க. ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 500 ml மில்க் எடுத்துருக்கேங்க. இது ஃபுல் க்ரீம் மில்க். சரிங்களா? இதை நம்ம பாத்திரத்தை ஊற்றிடலாம். இப்போ ஊற்றியாச்சு. நான் அடுப்பத்த வைக்கலைங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் 2 போட்டுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன். இது 1 வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலாம். பாருங்கள், கட்டிகள் இல்லை. சரிங்களா? இதையும் நம்ம வடிகட்டிக்கலாங்க. நான் இதை கட்டிகள் இல்லாமல் வடிகட்டிக்கிட்டேங்க. சரிங்களா? இப்போது இதையும் நம்ம இதிலே விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதிலே போட்டுக்கலாங்க. இன்னும் அடுப்பை ஆன் பண்ணல. இதை வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணோம், அதனால் இந்த பாத்திரம் இருக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோன்னா இதில் நம்ம கையை எடுக்கவே கூடாதுங்க. சரிங்களா? அதனால தான் இப்போ இந்த மிக்ஸை நம்ம டக்குன்னு எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிடலாங்க. இதில் கொஞ்சம் நான் நெய் அப்ளை பண்ணி வச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய் எது இருந்தாலும் அதை அப்ளை பண்ணி இதுவும் ஒரு ஓரம் வச்சிடலாம். நம்ம மூடி போட்டு இதை வச்சிட்டோம். இதை மூடி போட்டு வச்சுருங்க. இந்த காஃபி தூளை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கொதிக்கும் போது நான் 4 பாக்கெட் எடுத்துருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். இது 2 ரூபா பாக்கெட் தாங்க. இதை மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட காஃபி பவுடர் இருந்ததுன்னா 1.5 ஸ்பூன் காஃபி பவுட்ரு போட்டுக்கோங்க. எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த காஃபி பவுடரை இதிலே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ டக்குன்னு வேலை ஆகணும். அதை நம்ம நிறுத்த முடியாது. இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் அதுவாகிட்டோம், கட்டி ஆகிடுங்க. அதில் பார்த்திங்களா? அவ்வளோதாங்க. லிக்விடாக பண்ணி இதையும் நம்ம ஓரம் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சிடுறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொதிக்கிற வரலும் ஹையில் இருக்கணும். கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஸ்லோ பண்ணிடலாங்க. ஃப்ளேம் ஸ்லோ ஆக்கிடலாம். இதெல்லாம் 10 நிமிஷம் ரெசிபி தாங்கிறது. கொதிக்கிட்டோம், பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுது. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். திக்காயிட்டு பாருங்கள். கொஞ்சம் லோ டு ஃப்ளேம் வச்சு அதை மிக்ஸ் பண்ணினே இருக்கணுங்க. இப்போ இந்த சமயத்தை இந்த காஃபி நம்ம கலக்கி வச்ச காஃபி பவுடரையும் ஊற்றிடலாங்க. இது ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் இது பாயில் ஆகணுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவும் பார்க்கலாம். 2 நிமிஷம். இதை நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அது ரெடி ஆக போகுது. இன்னும் ஒரு நிமிஷம் பாருங்கள்.
நானும் இப்படி நல்லா ரிப்பன் மாதிரி இப்படி லிக்விட் ஊற்றுங்க. அப்போ நம்ம பார்த்து எடுத்துடணும். இன்னும் ஒரு நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுதுங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ டக்குன்னு நம்ம இதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிடணுங்க. ஊற்றி ஒரு 3லேருந்து 5 ஹவருக்குள்ளே நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க. பார்த்தீங்களா, பாத்திரம் அடி பிடிக்கல பாருங்கள். அவ்வளோவா அடி பிடிக்க விடக்கூடாது நீங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இதை நம்ம கொஞ்சம் ஆறுனதும் ஒரு 20 நிமிஷம் வெளியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம இது வந்து சுட சுட ஊற்றி வச்சுருக்கோம். சுட சுட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் வந்ததும் எடுத்துன்னு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க. அதுக்கப்புறம் இது மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம சாக்லேட் வாங்கி வச்சுருக்கோம். சாக்லேட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ, ட்ரை ஃப்ரூட்னாலும் ட்ரை ஃப்ரூட் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. குட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையிலேயே அவங்க வரும்போது சில்டு பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரே கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு கொடுக்காம இந்த மாதிரியும் இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஏன்னா இது பால் தானே, அதனால் இதுவும் நல்லது குழந்தைங்களுக்கு. சரிங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது ஒரு 4-5 ஹவர் பொறுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துங்க, நான் ஒரு 5 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. இதை கட் பண்ண எனக்கு மனசு வரல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிடும் போது நீங்களும் அதே மாதிரி செஞ்சு அது கட் பண்ணி கிண்ணத்தில் போட்டு சாப்பிடுங்க. கூலிங் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. இது சாப்பிட ரெடி ஆகிடுது இப்போ. சரிங்களா, நான் இப்போ ஃபோட்டோலாம் எடுக்கணுன்றதுக்காக கட் பண்ணாமல் காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும், கேக் மாதிரி கட்டியாக வேணும்னா அப்போ நம்ம ஜெலட்டின் அகர் ஏதாவது யூஸ் பண்ணாதாங்க, சைனா கிராஸ் பண்ணால் தான் ரொம்பவே கட்டியாக வரும். இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கட்டியாகவும் இருக்காது, ரொம்ப லிக்விடாக இருக்காதுங்க. நம்ம அள்ளி வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். சரிங்களா, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நம்ம 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். ஆனால் இதை வந்து சில்டு பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு 3-4 ஹவர் ஆகும். மத்தியானம் சாப்பிட்ணுன்னா காலையிலேயே ஒரு 7-8 மணிக்கெலாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ நீங்கள் 1 மணி 2 மணிக்கெலாம் சாப்பிட முடியும். நைட்டு பண்ணுறீங்கன்னா மத்தியானமாக பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா கட்டிடுங்க. அதுக்காக ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, ஐஸ் மாதிரி ஆகிடும். ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் அப்படி வச்சு டக்குன்னு எடுத்துருங்க. சரிங்களா, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.